என் மேல யார் கை வச்சா உனக்கு என்ன? நீ எதுக்கடி பதிலுக்கு அவரை அடிச்ச? அதான் நான் சொல்லிட்டேன்ல, தான் பொண்டாட்டி மேல யாராவது கை வச்சா எந்த புருஷன்காரனும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கிறது எந்த அளவுக்கு யதார்த்தமோ அதே மாதிரிதான் புருஷன் மேல யார் கை வச்சாலும் எந்த பொண்டாட்டியும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்றதும் யதார்த்தம். அததான் நானும் செஞ்சேன். திரும்ப திரும்ப அதையே ஏண்டி சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ மன்னிப்பு கேட்டாதான் சகலைக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும். நான் எத்தனையோ தடவை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா அந்த மன்னிப்புலாம் அவருக்கு பெருசா தெரியல. நீ தானே அவர் மேல கை வச்ச, அப்ப நீ தான் மன்னிப்பு கேட்கணும். இங்க பாரு, உன் மன்னிப்பு தான் அவரை சமாதானப்படுத்தும். அவரை மட்டும் இல்ல, மீனாட்சி, தாரிணி, எங்க அக்கா, பைரவி அம்மா எல்லாரையுமே நீ கேட்கிற மன்னிப்பு தான் சமாதானப்படுத்தும். புரிஞ்சுக்கோ. ஒழுங்கா போய் மன்னிப்பு கேளு. முடியாது மாமா. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே உன்னை அடிச்சு கொண்டுலாம் போல இருக்கு. நீ அடி மாமா, உனக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நான் பண்ணது தப்பு இல்ல. உனக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா நீ என்ன அடிச்சு கொல்லு. நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. அதுக்காக நான் மத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, அதுவும் தப்பே இல்லாத விஷயத்துக்காக. உன்னால தாண்டி என் குடும்பமே இப்படி இருக்கு. உன்னை பார்க்க பார்க்க கோவம் தான் வருது. போய் தொலை என்கிட்ட. மாமா, மாமா சாப்